அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷானுஹு ஒரு வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த காலகட்டம் அதிகமாக ஹஜ்ரத் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி எல்லா மிம்பர் மேடைகளிலும் பேசப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு 2 விதமான பெரும் நிஅமத்துக்கள், அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளுக்கு ஈடாக நிகராக எதுவுமே கிடையாது. முதலாவது அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நிஅமத் ஈமானுடைய பாக்கியம், இஸ்லாத்தினுடைய பாக்கியம். அல்லாஹ் ரப்பாக ஏற்று அவனுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக பின்பற்றக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்துக்கு ஈடாக, இணையாக, நிகராக உலகத்திலேயோ மறுமையிலேயோ எதுவும் இருக்க முடியாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக பெரும் பாக்கியம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துக்கல்ல ஒருவராக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துக்கல்ல ஒருவராக இருக்கிறது இருக்குது. இது மிக பெரும் பாக்கியமாக இருக்குது. நபிமார்கள் ஆசைப்பட்டாங்க, அந்த நபிமார்களுடைய முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய தோழர்கள் உம்மத்தாக இருந்தவர்கள் ஆசைப்பட்டாங்க, ஹஜ்ரத் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக சரி எங்களை பிறக்க வச்சிடியது. அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் தஆலா இறுதி நபியாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் அல்லாஹ் தஆலா அத்தனை கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறான். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஹஜ்ரத் வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் உல்தி இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிச்சலங்கள்ல இருந்து கினானா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான். வஸ்தஃபா குரைஷம் மின் கினானா. கினானா என்ற கோத்திரத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா குரைஷிகளை தெரிவு செய்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம். பனு ஹாஷிமிலிருந்து, ஹாஷிமுடைய பிள்ளைகள்ல இருந்து இந்த குரைஷிகளை அல்லாஹ் தஆலா விசேஷமாக தெரிவு செய்தான். சொன்னாங்க, வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம். இந்த ஹாஷிமுடைய பிள்ளைகள்ல இருந்து அல்லாஹ் தஆலா என்ன தெரிவு செய்தான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார். இதனால தான் முஹம்மத் என்று பெயர் சொல்லக்கூடிய நேரத்துல முஸ்தபா என்ற பெயரை நாங்க சேர்த்து சொல்றோம். முஸ்தபாண்ட என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிவு செய்யப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அல்லாஹ் தஆலாவால விசேஷமாக எல்லா நபிமார்களுடைய தலைவராக, இறுதி நபியுடைய இறுதி உம்மத்தினுடைய ஒரு தலைவராக, காத்தமுன் நுபுவாவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துல ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருப்பதை போல, அன்னவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்திருப்பதை போல உலகத்துல யாரையும் உயர்த்தியது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக். ஏ நபியே, உங்களோட திக்ர, உங்களோட பிரஸ்தாபத்தை, உங்களோட பெயரை நாங்க உயர்த்தி வச்சிருக்கிறோம்.
கோடான கோடி மக்கள் இதற்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஃபாலோ பண்ணினாங்க, பின்பற்றினாங்க. இன்றைக்கு கோடான கோடி மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவாங்க. அவர்களுடைய நாமம், அவர்களுடைய பெயர் கியாமத் நாள் வரைக்கும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களோட பிரஸ்தாபத்தை நாங்க உயர்த்தி வச்சிருக்கிறோம். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்துல ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி வச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு, மேலானவர்களே, அகிலம் என்கிறது அண்ட சராசரத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருக்கிறோம். உலகத்துக்கு மட்டுமல்ல, பூமிக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு மட்டுமல்ல, பொந்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, பூச்சி புழுக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ரஹ்மத்தாக நாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தஃப்சீருடைய உலமாக்கள், தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் தபரி போன்ற தஃப்சீர்கள்ல பதிவு செய்யப்படுகிறது, இஸ்லாத்தை நிராகரிச்சு வாழக்கூடிய, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை புறக்கணிச்சு முற்றுமுழுதாக நிராகரிச்சு வாழக்கூடிய காஃபிர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு கீழே உலமாக்கள் எழுதுறாங்க, காஃபிர்களுக்கு என்ன ரஹ்மத், நபி அவங்க அனுப்பப்பட்டதால நிராகரிச்சு வாழக்கூடியவர்களுக்கு என்ன ரஹ்மத்? உலமாக்கள் சொல்றாங்க, அவர்களுடைய குஃப்ரினால, அவர்களுடைய நிராகரிப்பினால, கல்லையும் மண்ணையும் அந்த மக்கள் வணங்கி கொண்டிருப்பதினால அல்லாஹ் கோபமடைகிறான். அல் இகாபுல் ஆஜில், உலகத்துல அவசரமாக வரக்கூடிய தண்டனை, உலகத்துல வேகமாக வரக்கூடிய தண்டனை, இந்த தண்டனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரஹ்மத்தால உலகத்துக்கு அனுப்பப்படுவது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபியுடைய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி வச்சிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணால காண்பது என்பது மிக பெரும் பாக்கியம். அந்த கண்ணால கண்டவர்களுக்கு தான் நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்லுவோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. யார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவுல காணுகிறார்களோ, மேலானவர்களே, யாருக்கு ஹபீபுடைய உண்மையான நேசம் இருக்குதோ, யாருடைய வாழ்க்கை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றதுல கழியுதோ, யாரு அணு அணுவாக நபியுடைய சுன்னத்துக்களை பின்பற்றுறாங்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவுல காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. யார் என்ன கனவுல கண்டாங்களோ, யார் எந்த சந்தேகமும் இல்லாம என்ன தெட்ட தெளிவாக கனவுல பார்க்கிறாங்களோ, ஃபகத் ரஆனி, அவர் என்னத்தான் கனவுல கண்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி. அல்லாஹ் தஆலா உலகத்துல ஷைத்தானுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுத்திருந்தார். மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய இடமெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா அல்லாஹ் தஆலா எந்த தோற்றத்துல ஒரு மனிதனுடைய கனவுல வாரத்துக்கு அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு அனுமதி வழங்கியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது என்ன கனவுல பாக்குறீங்களா, நீங்க உண்மையாக என்னத்தான் கனவுல கண்டீங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவுல பார்க்கிறது என்பது மிக பெரும் பாக்கியம். ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்களுக்கு உறுதுணையாக, அன்னவர்களுக்கு சப்போர்ட்டாக, அன்னவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி, தோழமைக்காக வேண்டி அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் உன்னதமான சஹாபாக்கள்.
மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களையும் அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய சொஹ்பத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். அந்த உத்தம சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை மட்டும் பாதுகாக்க இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயலை மட்டும் பாதுகாக்க இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பினால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட நேசத்தினால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க என்கிறதையும் சஹாபாக்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட இரக்கம், கொண்ட நேசம் அதிகமான சம்பவங்கள் இருக்குது. பேச போனா ஒரு மிம்பருடைய மேடை, 1000 மிம்பருடைய மேடை எங்களுக்கு நபியவங்களுடைய ஒரு தனி சிறப்பை பத்தி பேசுறதுக்கு போதாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹுதைபியா உடன்படிக்கையின் போது காஃபிருடைய தரப்பில் இருக்கக்கூடியவர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சுல்ஹு ஹுதைபியாவுடைய சம்பவத்துக்கு பின்னால இவர் அவருடைய கூட்டத்தாரின் பக்கம் திரும்பி போறார். உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கூட்டத்தாரிடத்துல போய்ட்டு சொன்னாங்க, வஃப்து அலா கைஸர் வ கிஸ்ரா நஜாஷி, நான் கிஸ்ரா, கைசர், நஜாஷி போன்ற பெரும் பெரும் சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் நான் பேய்த்திருக்கிறேன், பெரும் பெரும் அரச தர்பார்களுக்கெல்லாம் நான் பேய்த்திருக்கிறேன், உடன்படிக்கைகள் செய்வதற்காக வேண்டி பேய்த்திருக்கிறேன், அந்த மக்களுடைய தர்பாருக்கெல்லாம் நான் பேய்த்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, வல்லாஹி இன் ரஅய்து மலிகன் கத்து யுஅல்லிமு அஸ்ஹாபஹு மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, அவர் ரிவாயை செய்றாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு கண்ணியம் செலுத்துறத போல, நபி அவர்களை மதிக்கிறத போல, நபி அவர்களோட இரக்கமாக இருக்கிறத போல எந்த அரச தர்பாரிலையும் எந்த குடிமக்களும் அந்த அரசோட நடந்து கொண்டது கிடையாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அவர் சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன் தனஹம நுஹாமதன் இல்லா வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும் ஃபதல்லக பிஹா வஜ்ஹஹு. சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் துப்பினால், நபி அவர்கள் சளி வரக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் எச்சி துப்புனா அந்த எச்சி துப்புறது ஒரு சஹாபியுடைய கையில தான் விடும். அந்த எச்சில சஹாபாக்கள் எடுத்துக்கொள்வாங்க. சொன்னாங்க, ஃபதல்லக பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு, அவர்களுடைய முகத்திலையும் அவர்களுடைய மேனியிலையும் அந்த எச்சில பரக்கத்துக்காக வேண்டி பூசிக்கொள்வாங்க. சஹாபாக்கள் ரிவாயை செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சி மனமிக்கதாக இருந்தது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மேலும் சஹாபாக்களுடைய விடயத்துல உர்வத் இப்னு மஸ்ஊத் ரிவாயை செய்றாரு, வைதா அமரஹும் இப்ததரு அம்ரஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு கட்டளை போட்டால், நபி அவர்கள் செய்யுமாறு உன் கண் சாடை செய்தால், இப்ததரு அம்ரஹு, அந்த காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி வேகமாக சொல்லுவாங்க. வைதா தவல்லஅ காது யக்ததிலூன அன் வுதுஇஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செஞ்சா அந்த வுதுவுடைய தண்ணீரை எடுத்துக்கொள்ளணும், அந்த வுதுவுடைய தண்ணீரை எங்கட கையால் எடுத்துக்கொள்ளணும், அந்த தண்ணீர் கூட பூமியில விழுந்து வீணாகிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அடிச்சு கொள்வார்கள், சண்டை பிடிச்சு கொள்வார்கள். அந்த தண்ணியை தன்னுடைய பரக்கத்துக்காக வேண்டி மேனியில தேய்த்து கொள்வார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உர்வத் இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, வைதா தகல்லம ஹஃபலு அஸ்வாதஹும் இன்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சா, நபி அவங்க பயான் செஞ்சா, நபி அவங்க உபதேசம் செய்ய ஆரம்பித்தா, நபி அவங்க சஹாபாக்களுடைய சஃபையில பேசினா எல்லாரும் மௌனமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் கேட்காது. வைதா யுஹித்தூன இலைஹி நظ்ம தஅலீமன் லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்வாங்கண்டா, நபி அவங்களோட முகத்தை கூட சஹாபாக்கள் கண்ணியத்துக்காக வேண்டி ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க.
மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இதை சொல்லிட்டு உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு முன்னால் அந்த காஃபிர்கள் இடத்துல போயிட்டு சொல்றாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு குத்தாவை சொல்றாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு பிளானோட சொல்றாங்க. ஃபஅக்பிலூஹா, அந்த பிளான, அந்த குத்தாவை, அந்த திட்டத்தை நீங்க அமல் செய்யுங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பேசவானம், நீங்க வேற திட்டம் எல்லாம் தீட்ட தேவையில்ல. ஆல்ரெடி அவர் ஒரு திட்டம் ஒன்று தீட்டி வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு சரியான பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த பிளானை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தீராத காதல், தீராத அன்பு, தீராத நேசம் கொண்டவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சஹாபாக்கள், தோழர்கள்.